டிவிகேன்ற கட்சி வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? ஏதாவது ஒண்ணு பேசிடுவாங்க, பேசினதுக்கு அப்புறம் 2-3 நாள் வந்து எல்லா சைட்ல இருந்தும் போட்டு பொலன்னு பொழப்பாங்க. பொழந்ததுக்கு அப்புறம் நான் தெரியாம பேசிட்டேன், எனக்கு வந்து இதை பத்தி பெருசா நாலேஜ் கிடையாது, அவரோட மனம் அந்த மாதிரி புண்படணும்னு சொல்லி நான் பேசல, நான் பேசினது ஒரு வேலை தப்பா இருந்தா நான் பகிரங்கமா இங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லா இடத்துலயும் ஒரே மன்னிப்பா இருக்கு. வீடியோவை எடுத்து பார்த்தாவே ஃபர்ஸ்ட் இந்த கூட்டுறவன் 4 பொண்டாட்டி வச்சிருக்கான் அப்படின்ற பேசின பொண்ணு வந்து இப்போ நான் பேசினது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அடுத்து நேத்து வந்து இஃப்தார் நோன்புக்கு போகும்போது அவங்க தளபதியை பார்க்க முடியலையா, இது ஒரு குறைன்னு எடுத்து சொல்றாங்க. அவங்க யார், அவங்க பேர் ஃபர்ஸ்ட் கேளுங்க, அவங்க பேர் என்னன்னு கேளுங்க, ஓகேவா? அவங்க நீங்க பேரு அவங்க ஆதார் கார்டுல பாத்தீங்கனால அவங்க போய் பார்த்தனால அவங்க டிஎம்கே சப்போர்ட்டரா தான் இருப்பாங்க. அவங்க யார் அந்த லேடிஸ், அவங்க நீங்க எடுத்து பாத்தீங்கனாலே அதே தான் வரும். நாளைக்கு பாருங்க எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்கள போட்டு தீச்சு விட போறாங்க. பிரச்சனை இதுல இவங்க வந்து டேரிங்கா சொல்றாங்க பாருங்க. இப்ப இவங்க பேசிட்டாங்கல்ல, இன்னைக்கு நைட்டு பாருங்க எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் அப்படியே தீச்சு விட போறாங்க அப்படின்றாங்க. இது வந்து ஒருத்தர் 2 பேர் பேசலங்க. இத வந்து முதல் மாநாட்டில இருந்து இப்ப வரைக்குமே பேட்டி எடுக்கிற முக்காவாசி பேர் வந்து இந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. இவங்க வந்து நார்மலான ஒரு மைண்ட் செட்டே கிடையாது. ஒரு பொண்ணு வந்து விஜய் சார் வந்து கொஞ்சம் இறங்கினாருன்னா நாங்க எல்லாருமே பார்ப்போம், பசங்க தான் முன்னாடி ஓடி போய் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அந்த பொண்ணு வந்து டிஎம்கேவா இருக்கும். அந்த பொண்ணோட ஆதார் கார்டை வாங்கி, ஆதார் கார்டுல எப்படிடா கட்சி பேர் இருக்கும், சரி அவங்களோட தாட்டு விட்டுரும், அவங்கதான் தனி உலகத்தில் இருக்காங்களே, ஆதார் கார்டை வாங்கி பாருங்க அதுல வந்து டிஎம்கேன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசியிருந்தாங்க. அவங்க வந்து இன்னைக்கு ரஜினி ரசிகர் வந்து எங்கன்னா ஒரு வெறுப்பதை காட்டுறாங்க தவிர உங்களால இந்த வீடியோ மூலியமா ரஜினி சார் கிட்டையும் ரஜினி ரசிகர் கிட்டையும் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். காலில் வந்துட்டாங்கல்ல, ஒரு தடவையும் இதுதான் நடக்குது. பேசுறதெல்லாம் பேசிடுவாங்க, பேசினதுக்கு அப்புறம் எல்லாரும் பலார்னு அறையவும் அதுக்கு அடுத்த நாளே எங்களை மன்னிச்சிருங்க, ரஜினி சார்கிட்டையும் ரஜினி ரசிகர்கள் அவர்கள்ட்டையும் நாங்க வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏன் அவங்க தலைவர்களே அப்படி இருக்கும்போது தொண்டர்கள் இப்படி இருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது எதுக்கு இந்த பொழப்பு? நிறைய பெண்கள் கிராமத்துல அடுப்புல சமைச்சு அந்த வெப்பத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல வரக்கூடிய புகை கேன்சர் நோய் கூட உருவாக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதை போக்குறதுக்காக தான் அன்னபூர்ணி சூப்பர் 6 ஸ்கீமை நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. வந்து நான் வந்து கிராமம் தாங்க, எங்க ஊர் வந்து சேலத்துல இருந்து 50 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. நாங்க வந்து மலை அடிவாரத்துல வந்து நாங்க இருக்கோம். எங்க ஊர்ல தண்ணி காய வைக்கிறதுக்கு மட்டும்தான் விறகு அடுப்பை வந்து பயன்படுத்துறாங்க. மற்ற எல்லாருமே கேஸ் தான் யூஸ் பண்றாங்க. நிறைய பேருக்கு மானியமும் கிடைக்குது கேஸுக்கு, அதுல இருந்தா யூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பத்தி எதுவுமே தெரியாம இவங்க வந்து சிட்டியில உட்காந்துக்கிட்டு இன்னும் கிராமத்துலாம் ரோடு இல்லையா, இன்னும் கிராமத்துலாம் செல்போன் இல்லையா, டவர் இல்லையா, இன்னும் கிராமத்துல எல்லாம் கேஸ் இல்லையா, இன்னும் கிராமத்துலாம் வண்டி இல்லையா, இன்னும் மாட்டு வண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்ற நிலைமையில தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது ஃபீல்டுல இறங்கணும்ல, அந்த விஷயம் தான் இல்லையே. ஃபீல்டுல இறங்கினாதானே தெரியும். ஃபீல்டுலயே இறங்காம இங்கேயே உட்காந்து வீடியோவை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தா இப்படிதான் இருக்கும். பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ளவர்களை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை விதிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் எதுவுமே நடக்காம இருந்தது. ஆனா இத்தனை வருஷம் நடக்காத இந்த விஷயம் வந்து இப்போ தலைவர் ஒருத்தர் வந்திருக்காருல, அவர் வந்து குட்டி நண்பான் நம்பிதானே வந்திருக்காரு. அவர் உள்ள இறங்கவும் இவங்களும் உள்ள இறங்கிட்டாங்க. எல்லாம் ஒரே சின்ன பசங்களா கூப்பிட்டுட்டு எல்லா இடத்துக்கும் ஓட்டு கேட்கறதுக்கு போறாங்க. பாவம் அந்த பசங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா எதையாவது ஒரு ஸ்லோகனை சொல்லி விட்டு அதையே திரும்ப சொல்லுங்கடா, உங்களுக்கு ஐஸ் வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் பாக்குறதுக்கே இதா இருக்கு. இல்ல ப்ரோ, இப்ப எனக்கு என்னன்னா, இப்போ தளபதி என்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாரு கேம்பெயின்? தளபதி வந்து அது டேட் இப்ப சொல்ல முடியாது, ஆனா அது வந்து 1 வீக்ல ஆரம்பிப்பாருன்னு நீங்க வச்சுக்கோங்க, ஓகேவா? 1 வீக் or 10 days. நீ ஏன்டா 1 வீக் or 10 daysங்கற அப்புறம் அதை புடிச்சிட்டு கேட்க போறாங்களா? டிவிகேவோட ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ்ல இவங்க வந்து பேசிக்கிட்ட விஷயம்.
தளபதி எப்ப கேம்பெயின் ஆரம்பிப்பார் அப்படின்னா 1 வீக் ஆர் 10 days அப்படின்னும் போது ஒருத்தன் டபால்னு குச்சி வந்து ஐயோ டேய் டேட் எல்லாம் சொல்லாத, அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து நிப்பானுங்க என்ன ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து காப்பாத்துறதுக்கு வரான். இது வந்து அவங்க கட்சியினருக்கே தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் இப்போதைக்கு நடக்காதுங்க, அவர்லாம் வெளியே வர மாட்டாருங்க, இருந்தாலும் நாங்க அவருக்கு தாங்க ஓட்டு போடுவோம். இது எப்படி தெரியுமா இருக்கு, எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு வந்து எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றாங்கல்ல. அப்படி இருக்கவங்கள மக்கள் வந்து எப்படி ஏத்துக்குவாங்க? நான் வந்து வெளியே வந்தால் எனக்கு பயங்கரமான கூட்டம் சேரும், அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? கூட இருக்கிறவன் கேள்வி கேட்பான்ல, இது இந்த டிவிக்கே டிஎம்கே விடுங்க, இந்த நீங்க வந்து என்கிட்ட ஒருத்தன் வந்து இந்த மாதிரி நீங்க டிவிக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வருவான்ல, அவன்கிட்ட நான் கேள்வி கேட்பேன்ல, ஏன்டா அவர் வெளியவே வரமாட்டேங்கிறாரு, நான் எதுடா அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு. அப்ப அந்த மூஞ்சை எங்க தூக்கிட்டு போய் வச்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அவர் வந்தாவே பெரிய கூட்டம் சேர்ந்துடும் ப்ரோ, ரொம்ப கஷ்டமாயிடும், கரூர் சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வருவானுங்க. சரி வேணாம், அதை பத்தி பேசி எதுக்கு தேவையில்லாம. வரமாட்டாருங்க, அவ்வளவுதான், வரமாட்டாரு. எப்பயாவது 2-3 கூட்டம் வேணா நடத்துவாங்க, வரமாட்டாரு, அவ்வளவுதான், முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன கடந்து போறது, நம்மளே இதை கடந்து போயிடுவோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டு போயிடுவோம். என்ன சொல்றது, சூப்பர் ஸ்டார். அதாவது நம்மளாலதான் முடியல, நம்ம துறையில இருந்து ஒருத்தர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இவ்வளவு வேலை பாக்குறீங்க, எவ்வளவு ஒரு கேவலமான காழ்ப்புணர்ச்சி பிடிச்சாரு நீங்க. அப்புறம் என்னது, வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் மக்களா, அதை சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஒரு சிலதுங்களுக்கு கலண்டுருச்சு, ஒரு சிலதுங்களால பேச முடியல, ஒரு சிலதுங்க திரும்பி போயிடுச்சு. இன்னும் இந்த டைப் ஆஃப் பீப்புளை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி கட்சி நடத்துறாங்க அப்படின்னு தெரியல. பெரம்பூர்ல வந்து பயங்கரமான பூஜை எல்லாம் போட்டு பண்ணிருக்காங்க. அருண்ராஜ் அவர்கள் நிக்கிற தொகுதியில 40 லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் செலவு. பூஸ்ட் அடிக்க வச்சிருக்கானுங்க, போட்டோவை ஒட்டி நாங்க வந்து மாற்று அரசியலை கொடுப்போம், அதனால் நாங்க வந்து எல்லாருக்கும் பூஸ்ட் கொடுக்குறோம், மற்றவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நாங்க பூஸ்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக பூஸ்ட் டப்பாவா அடிக்க வச்சிருக்காங்க. இந்த ஒரு 3-4 நாளா ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பா ஓடிட்டு இருந்துச்சு. எதை வந்து இந்த கட்சி மறக்கணும், எதை வந்து இந்த கட்சி கடந்து போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த கட்சிக்கு ஒரு பெரிய களங்கம் ஏற்படுத்திய கரூர் சம்பவம் வந்து திரும்ப எல்லாருமே அதை பத்தி எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பேசுறதுக்கு முக்கிய காரணங்களா பாக்குற 2-3 விஷயங்கள் என்னன்னா, சவுக்கு சங்கர் அவர் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. முன்னெல்லாம் சவுக்கு சங்கர் இது பேசியிருக்காரு, சவுக்கு சங்கர் அது பேசியிருக்காரு, போய் அந்த வீடியோவை பாருங்கடா அப்படின்னு சொல்லி டிவிகே சார்பாகவே நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப என்னடான்னா, அவர் அப்படிதான் வேலை இல்லாம ஏதாவது வளருவாரு, நீங்க அவர் பேசுறதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியும் இவனுக்கு அதே வாய் தான் இந்த விஷயத்த பத்தியும் சொல்லுது. ஆனா சவுக்கு சங்கர் அவர் வந்து தெளிவா போட்டிருக்காரு, கரூர் சம்பவத்திற்கு விஜய் அவர்கள் காரணம் அப்படின்றதாலதான் சிபிஐ என்கொயரி இன்னொரு தடவை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அந்த விசாரணையை தூண்டுவதற்கு என்ன காரணமா இருந்தது அப்படின்னா, இவங்க கேரவான்ல இருந்து அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, அதை வந்து திரும்ப ரெக்கவர் பண்ணி அது மூலியமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை வந்து போட்டு விட்டாரு. இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ண போறாங்க, அதுல விஜய் அவர்களுடைய பேரை வந்து சேர்க்க போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்ததும் எல்லா நியூஸ் சேனல்லையுமே பட்டன்னு எடுத்து சிபிஐ என்கொயரிக்கு இதுதான் காரணம், விஜய் திரும்ப டெல்லிக்கு அழைத்ததற்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சட்டு நியூஸா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே நேத்து கொஞ்சம் தணிஞ்சுது. நேத்து இஃப்தார் நோம்ல வந்து அவர் பேசின விஷயம் வந்து, நான் வந்து என்ன ஆரம்பத்துல இருந்தே எங்க மேல அவதூறு பரப்புறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன அவதூறுன்னு தான் தெரியல, அந்த அவதூறு தான் என்னன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா ஆரம்பத்துல டிவிகேவும் காங்கிரஸுக்கும் கூட்டணி, டிவிகேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் கூட்டணி, ஏடிஎம்கே வந்து என்டிஏவை விட்டுட்டு டிவிகே கூட ஜாயின் பண்ண போறாங்க, இப்போ வந்து டிவிகே என்டிஏ கூட்டணியில் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுல என்ன அவதூறு அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து இதை தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்களை கை காமிச்சு சொன்னாதான் அது அவதூறு. இந்த மாதிரி ஒரு அனுமானங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது அதை கூட பேசக்கூடாதா அப்படின்ற ஒரு எல்லாருமே கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. ஆனா இவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே அதுதானே, கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க, இவங்களும் பேச மாட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அதை பத்தி நம்ம மறந்துருப்போம், இது எதை பத்தி பேசுறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம்.
அந்த டைம்ல வந்து அதுக்கான பதில் ஏதாவது சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இப்பயும் நடக்க போகுது. என்ன சொன்னாலும் விஜயை டார்கெட் பண்றாங்க. விஜய் மேல ஏன் அவதூறு பரப்புறீங்க? ஒரு மனுஷன் எவ்வளவுதான்டா தாங்குவான்? ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு தான் நீங்க அடிப்பீங்க? இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த மாதிரி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரை வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு போய் சிஎம் ஆக்கிடணும். நீங்க வந்து அவரை பத்தி எதுவுமே பேசக்கூடாது. நீங்க பேசுனீங்கன்னா அவரை வந்து நீங்க டார்கெட் பண்றீங்க, பேசுனா அவரை வந்து நீங்க மன ரீதியா துன்புறுத்த ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த ஒரு கிரிட்டிசிசம் கூட அவரால் ஏத்துக்க முடியலன்னா அப்புறம் என்ன தலைவன்? ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்து பேசுற என்ன 20-30 பேர் திட்டுறானுங்கன்னா நான் ஒருத்த ஐடியா போய் கேவலமா திட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? ஏன்னா அது சாத்தியம் இல்லை. அதே மாதிரிதான் இதுவும். இது ஒரு கிரிட்டிசிசம். நீங்க வந்து எடுத்துக்கோங்க, எடுத்துக்காம இருங்க, கடந்து போங்க. நீங்க த்ரிஷா கூட கூட்டு வந்தப்போ அத்தனை பேரு கழுவி ஊத்தினானுங்க, அதுக்கு நீங்க எதுவுமே பேசல. அது வந்து பர்சனல் அட்டாக்கா? கிடையாது. நீங்க வந்து தனி மனித ஒழுக்கம் அப்படின்ற ஒன்ன மீறினதாலதான் அந்த விஷயம் வந்து எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. நீங்க இதே டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. எவன் பேசினாலும் திரும்ப கேள்வி கேட்கலாம், நீ யாரா கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்னு. ஆனா அந்த ஒரு விஷயம் நடக்காததால் தான் இத்தனை பேர் வந்து உங்களை கேள்வி கேட்டாங்க. இந்த யூடியூப் சேனல்ல நிறைய பேர் வந்து உட்கார்ந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களோட அஜெண்டா. அது வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. நம்ம எப்படி விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் பாலிசிஸ் எல்லாம் எதிர்க்கிறோமோ அதே மாதிரிதான் இதுவும். விஜய் நமக்கு எதிரி கிடையாது, அவரோட பாலிடிக்ஸ் தான் நமக்கு வந்து ஒத்து வர மாட்டேங்குதுன்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த வீடியோக்கள்லாம் நம்ம போஸ்ட் பண்றோம். அதே மாதிரி அந்த விஷயம் வந்து அவருக்கு மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவங்க பண்றாங்க. ஆனா அந்த பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. நீங்க வந்து முட்டு கொடுக்கலாம், அதுக்கு நீ இப்படியா முட்டு கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இடியுது. நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல லிட்ரலி நீங்க வந்து என்ன பண்ணாலும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர், ஒரு 2-3 பேர் தான் அவர் தப்பு பண்ணா தப்புன்னு பேசுறாங்க, சரின்னு பண்ணா சரின்னு பேசுறாங்க. ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல அவர் என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு பேசுறவங்க தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க. அது எல்லாருக்குமே போயிருக்கு. அதனால வேற வழி இல்லை, அவங்க பேசலினா மேலிடத்துல இருந்து கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த பப்ளிக் பைட்ஸ் எடுக்கிறாங்கல்ல, அந்த சேனல் எல்லாத்தையுமே முதல்ல தைரியம் இருந்தா நீங்க லைவா பப்ளிக் ரிவ்யூ எடுங்க. ஏன்னா ஒரு வீடியோவை எந்த அளவுக்கு வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம் எடிட்டிங்ல. நீங்க வந்து 100 பேர்கிட்ட எடுக்கிறீங்க, அதுல ஒரு 80 பேர் வந்து டிவிக்கு எதிராக பேசியிருக்கான், ஒரு 20 பேர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கான்னா அந்த 20 பேரை மட்டும் வச்சு டிவிக்கு தான் நீங்க மொத்த சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மேனிப்புலேஷன் தான் எல்லா சேனல்லையுமே நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்து அதான் பிளான் பண்ணியிருக்கேன். மண்டே மார்னிங் இல்லைன்னா டியூஸ்டே மார்னிங் வந்து நேரா பெரம்பூர் தொகுதிக்கே போயிட்டு லைவ் போடலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கேன். லைவ் போட்டா தெரிஞ்சிரும்ல, அதுல பொய் சொல்ல முடியாது, எத்தனை பேருக்கு சப்போர்ட்ல இருக்காங்க, எத்தனை பேர் சப்போர்ட்ல இல்லாம இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும்ல. நம்ம வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதால நமக்கு வந்து இதை பத்தி தெரியறதால நான் சொல்றேன். இல்லைன்னா நானும் உங்களை மாதிரியே அப்ப பெரம்பூர் ஃபுல்லாவே அவர் தான் போலையே அப்படின்னு சொல்லி நானும் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நான் எப்பயும் சொல்ற மாதிரி நீங்க பாக்குற எந்த வீடியோவும் 100% உண்மை கிடையாது. எந்த வீடியோவை பார்த்தும் அப்படியே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன். அதேதான் இப்பயும் சொல்றேன். இந்த பாண்டிச்சேரி தொகுதி பங்கீடு என்னன்னு தெரியல, தாவேகா தனிச்சு போட்டியிடுது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இது தமிழ்நாட்டுல வந்து விஜய் அவர்கள் போட்டியிட போறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபிளாஷ் நியூஸ் என்னன்னு பார்த்தா, விஜய் அவர்கள் வந்து பாம்பே கிளம்பி போறாரு. பாம்பேவா? டெல்லி தானே போறோம், என்ன பாம்பே போறாரு அப்படின்னு நினைச்சோம்னா, எதுக்காக பாம்பே போறாரு அப்படின்னா ஜனநாயகன் படத்திற்கு ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி திரும்ப ஷூட் பண்ண போறாங்க. அதுக்கு வந்து பாம்பே போய் அவர் வந்து ஷூட் பண்றாரு. இது வந்து 41 பேர் இறந்த கரூர் சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணையில் நான் வந்து இதுக்கு மேல டெல்லி வர முடியாது, எனக்கு வந்து கட்சி பணிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி விலக்கு கேட்ட ஒருத்தர் வந்து படம் ஷூட்டிங்காக மும்பை போறாரு அப்படின்னு நினைக்கும் போது இங்க வந்து எந்தெந்த விஷயத்த எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க அப்படின்றது. ஷூட்டிங்க்கு உடனே ஓகே, நீங்க வந்து விசாரணைக்கு கூப்பிடுறீங்கன்னா இனிமே எனக்கு இங்க சென்னையில வச்சே விசாரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, நான் வந்து வெளியே வர முடியாது ஏன்னா எனக்கு கட்சி பணிகள் இருக்கு, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு சொன்னவர் வந்து இப்போ மும்பைக்கு ஷூட்டிங்கு கிளம்பி போறாரு அப்படின்னா நம்ம என்ன எப்படி இதை பாக்குறது அப்படின்னு நமக்கு தெரியல.
இவங்களுடைய தாட் என்ன தெரியுமா, நம்மளோட மாசை வச்சு அப்படியே இதை ஓட்டா கன்வெர்ட் பண்ணோம்னா கண்டிப்பா சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சு அரசியலுக்குள்ள தெரியாம குதிச்சிட்டாங்க. மக்கள் யாருமே முட்டாள் கிடையாது, எல்லாரும் யோசிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள். ஒருத்தரும் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாம டிவிக்கே வந்து ஒரு இடத்துலயும் அசிங்கப்பட்டு நிக்க போகுது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த மே 4ஆம் தேதி தான் இவங்களுக்கு தெரியும், இந்த அவங்க கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி பேசுறாங்கல்ல, அந்த ரியாலிட்டி என்ன அப்படின்றது அவங்களுக்கு அப்பதான் புரியும். அப்ப இருக்கு, அன்னைக்கு இருக்குடா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பாப்போம் மே 4ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்றத நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.